கம் பேக் இந்தியா உன்ன மறுமுறை ஒரு முறை பார்க்கணுமே ஜோரா. அப்படி அதே வைப்ல உள்ள போனா அதாவது 1996ல வந்து எங்க அப்பா இந்தியன் தாத்தாவை பார்த்துட்டு சில்லறை எல்லாம் தெருக்க விட்டாருங்க. ஆனா 2024ல தாத்தா எங்களை கதற விட்டாருங்க. 3 மணி நேரம் மூச்சு திணற திணற படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்துல பாராட்டலாங்க, படம் முடியும் போது பார்ட் 3யோட ட்ரெய்லர் பிளே பண்ணாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மனசு கொஞ்சம் தேர்த்திக்கிட்டு வந்துட்டா. இந்த படத்தோட மியூசிக்கை ஒரே மீம்ல சொல்லணும் அப்படின்னா இந்த மீமை பாருங்க. ஆஃப்டர் இயரிங் கதறல் சாங் ஃப்ரம் இந்தியன் 2 உலக நாயகன் 2 அணி. எப்ப எடிட்டர் கமல் வந்து இந்த லேடி கெட்டப்ல நல்லா இருக்காரு, தாடி மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, அதை மட்டும் லைட் ட்ரிம் பண்ணி அண்ணனுக்கு அனுப்பிடு. நீ நினைக்கிற மாதிரிலடா நல்லா இருக்காரு அது. ஆமாங்க, இந்த படம் அந்த மீமை பார்க்க எப்படி தருமாக்கு பொர்ச்சண்டி மரத்த தட்டி பொர்ச்சண்டி கருத்து என்ன எவ்வளோடாது உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு, அந்த மாதிரி நிறைய மடக்கி தட்டி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த படத்தில் மியூசிக் கொஞ்சம் சொதப்பிட்டாருங்க. மற்றபடி நாங்களாம் அணியோட கன்னி தான் வந்து நான் சீக்ரெட் கன்னி அணியோட. அதாவது இந்தியன் ஒன்ல வந்து தாத்தாவோட கேரக்டர் வந்து சும்மா சிங்கம் மாதிரி இருக்குங்க. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது தெரியல சார். வக்காலி இந்தியன் 2ல தாத்தா பூனை மாதிரி கிராஸ் ஆகி படத்தை கெடுத்துட்டாருங்க. படம் விளங்காம போயிடுச்சு. நான் வேற இந்த படத்துல அனிருத் பீஜம் பயங்கரமா இருக்குன்னு ஒரு ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ் சண்டை போட்டாங்க. அவர் இன்னைக்கு வருவாரு, வந்து நான் எங்கடா இருக்க அந்த அருவா வச்சு தேட வந்துட மாதிரி தான் எங்கடாவன் அந்த மாதிரி என்ன தேடிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள வீடியோ முடிச்சு நான் வீட்டுக்கு போறேன். இந்த படத்துல வந்து ஃபீமேல் கேரக்டர் வந்து முக்கியமான ஒரு நபர் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். களம் வீட்டுல பிபிஎஸ் பொழக்கிறானுங்க, பொழந்தான் ஆகணும். நீ கவனித்திரா? பிரியா பவானி சங்கர் கவனித்தீரா? மறுபடி சொல்றேன், பிரியா பவானி சங்கர். நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? இவங்களை எதுக்கு காஸ்ட் பண்ணிருப்பாங்க? ஏன்னா இவங்க பேருக்கு முன்னாடி சங்கர் வருது, அதை பார்த்துட்டு சங்கர் வந்து அப்படியே இது என்னடா புது பொருளியா இருக்கு? இல்லங்க இருக்கலாங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் பட் நோ ஸ்கோப். என்ன பண்றது? என்னதான் இந்தியன் 2ல சில பல குளறுபடி நடந்திருந்தாலும் இந்த படத்துல போட்ட கெட்டப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதுலயும் சொதப்பி வச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி வர 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 கொஞ்சம் பெருசு பண்ணு. பெருசா பெருசா பண்ணு. ஓகே ஓகே சார். கிர்தாவ குறைங்க. மீசை கொஞ்சம் ஷேவ் பண்ணுங்க. மூஞ்சிக்கு பவுடர் அடிங்க. ஏன்னா 1996ல வந்து பாத்தீங்கன்னா கமல் சாரோட கெட்டப் பார்த்தோன்னு எங்கடா கமல் சார் காணோம், எங்க கமல் சார் அந்த மாதிரி தேடுற அளவுக்கு இருக்குங்க அந்த தாத்தா கெட்டப். ஏன்னா அப்படியே தத்ரூபமா நம்ம வீட்டுல ஒரு தாத்தா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்தியன் 2ல நீங்களே அதை பாருங்க. எனிவே நான் இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்க போறாங்க அப்படின்னா எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் இந்த மீமை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்தியன் 2 எப்படி இருக்கு? டேய் என்னடா படத்துக்கு நெகட்டிவ் வருது? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. யோ 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 எங்கேயா போற? ஆஃபீஸ் போய் என்ன பிடிக்க போறியா? போய் இந்தியன் 2 பாரு போ. ஜோக்ஸ் அப்பார்ட். எனிவே ஒரு படத்துல 2 விதமான விஷயம் வந்து இருக்குங்க. ஒன்று பாசிட்டிவ் சைடு, இன்னொன்று நெகட்டிவ் சைடு. இந்த வீடியோல முழுக்க முழுக்க நம்ம நெகட்டிவ் சைடு தாங்க பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்துலேயும் சில பாசிட்டிவ் விஷயம் இருக்குங்க. நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுற சில ஆக்டர்ஸ், அதாவது விவேக் சாராக இருக்கட்டும் இல்லை மனோபாலா சாராக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் சங்கர் சார் என்றைக்குமே நம்ம மேக்கிங்கில் வந்து டிசப்பாயின்ட் பண்ணவே மாட்டாருங்க. ஸோ இந்த படத்தில் மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சில சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. சில பொலிட்டிக்கல் அடியும் உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அதையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் என்றைக்குமே ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லி ஆடியன்ஸ் ஆக நீங்கள் தான் இதை வந்து தீர்மானிக்கணும். நாங்களாம் வெறும் ஸோ நீங்கள் தான் இந்த படத்தோட ரியல் ஆடியன்ஸ். ஸோ நீங்களே போய் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணுங்க. எடிட்டர் கமல் சாருக்கே 70 வயசு ஆக போகுது. அது எப்படி தாத்தாவுக்கே தாத்தா கிட்ட போட முடியும்? எப்படி தூங்கலாம்? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவான். தாத்தா மாறானே, கதனை உட போறானே, வீட்டுல உட போறானே, கோபுர உட போறானே. தாத்தா மாறானே, கதனை உட போறானே, அவனை உட போறானே, கொதனை உட போறானே. கொஞ்சம் அஸ்தாமா கிங்கல் தாப்பா, ஏமாற்று பாப்பா, ஜெஸ்டே தாப்பா, கட்டு காட்டு ஒளி எத்தனை காட்டா, ரேசிங்கர் பைப்பா காட்ட கண்டிய பயன்பா.